திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பட்டப்பகலில் நடந்த கொடூர கொலை சம்பவத்தால் அந்த பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பழவேற்காடு பாபநாசிரி தெருவில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ராதாகிருஷ்ணனின் மனைவி வனஜா என்பவர். அவருக்கு 58 வயது. வீட்டில் இட்லி மாவு அரைத்து விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இன்று பார்த்தோம்னால் அவரது கணவருக்கு எதிரே, அதாவது கடை நடத்தி வருகிற வீட்டின் எதிரே அவர்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் பார்த்தோம்னா வீட்டில் தனியாக இருந்த வனஜா மர்ம நபர்கள் பார்த்தோம்னா கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். நீண்ட நேரமாகியும் மனைவியிடமிருந்து எந்த ஒரு தொலைபேசி தொடர்பும் வரவில்லை என்று கூறி வீட்டிற்கு சென்று பார்த்த ராதாகிருஷ்ணன் வனஜா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு இதுபோன்று தனது மனைவி மர்ம நபர்களால் கழுத்து அறுக்கப்பட்டு இருக்கிறார் என தகவல் அளிக்கவே திருப்பாலைவனம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். குறிப்பாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் வனஜா அணிந்திருந்த சுமார் 15 சவரன் நகை கொள்ளடிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து நகைக்காக இந்த கொள்ளை கும்பல் நடந்ததா அல்லது ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் திருப்பாலைவனம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சம்பவம் நடைபெற்ற பகுதி முழுவதும் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் பதிவையும் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினம் பொன்னேரியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் ஆரணி ஆற்றங்கரையின் ஓரம் வெட்டி முகம் சிதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் அதே போன்று பழவேற்காட்டு பகுதியில் பெண் கழுத்தை அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பொன்னேரி சரக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து பொன்னேரி சரக காவல் ஆணையர் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அதிகரித்து வரும் கொள்ளை குற்ற சம்பவங்களால் அந்த மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர். பட்டப்பகலில் நடந்த இந்த துணிகரை கொலை சம்பவம் பார்த்தோம்னால் பல்வேறு கேள்விகளை, பாதுகாப்பு குறைகளை பற்றி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிட்டி விவரங்களுக்கு நன்றி மோகன். பழவேற்காட்டில் வீட்டில் தனியாக இருந்த பெண் வனஜா கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தார் எமது செய்தியாளர் மோகன்.